என் அப்பா எனக்கு வேணும்டா அப்படின்னு அந்த கைஜுவோட தலையிலே கோடரை வச்சு அடிப்பா பாருங்க. அதில் கொஞ்சம் மிஸ் ஆயிரும். மிஸ் ஆன உடனே அந்த அட்டாக், ஃபயர் அட்டாக், மீனம்மாவோட ஃபயர் அட்டாக் அடிக்கும் பாருங்க. அந்த கைஜுவில் அடித்த உடனே அதோட கோரி வெளியே தெரிய ஆரம்பிச்சிரும், நல்லா தெரிய ஆரம்பிச்சிரும். அப்போ நம்ம ஹீரோ கஃப்கா, இதுக்கப்புறம் இதை ஏங்கிட்ட விடு மீனம்மா, இவனோட கோரை கொத்து புரட்டாவை போடுறனா இல்லையா பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடியா இருப்பாரு பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ கஃப்கா அந்த கோரை அட்டாக் பண்றதுக்காக பஞ்ச் பண்ற போஸ்ட்ல அப்படி நின்று, இத்தனை வருஷமா பல 100 வருஷமா உனக்குள்ள இருந்த அந்த வெறுப்பு, கோபம் எல்லாத்தையுமே ஒன்னா ஒரு சக்தியா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி முன்னோர்களோட சக்தி எல்லாத்தையுமே ஒன்னா ஆக்கிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ கஃப்கா. அதை பார்த்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஐயோ என்னையா பண்ணிட்டு இருக்க, டக்குன்னு குத்தி கொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்க. அதே நேரம் பார்த்து அந்த கைஜு ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து எல்லாருமே ஐயோ போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வருவான் பாருங்க நம்ம ரெனோ, டக்குன்னு அவனோட பவரை யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே அப்படியே உரைய வச்சிருவான், ஃப்ரீஸ் ஆக்கி விட்டு ஐஸ் ஆக்கி விட்டுருவான். அது அப்படியே ரீஜெனரேட் பண்ண முடியாம அப்படியே நின்றுடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம ஹீரோ கஃப்கா அப்படி ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பான், என்னோட அப்பா அம்மா, என்னோட குடும்பம், ஊர் இதெல்லாம் காப்பாற்ற முடியல, இப்போ அதுக்கு சரி கட்ட போறேன், இப்போ இவனை கொன்னு எல்லாத்தையுமே காப்பாற்ற போறேன்டா, வாடா கஃப்கா, இதுக்கப்புறம் நீ தாண்டா கஃப்கா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் கஃப்காவும் பெரிய பையன் கஃப்காவும் ஒன்னாகி இது தாண்டா நம்மளோட நேரம், போட்டு தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி குத்த போகும்போது பார்த்தா அதோட கோர்ல இருந்து இன்னொரு கைஜு அப்படியே வெளியே வரும். என்னடா நீ மறுபடியும் ஆரம்பிக்க பாக்குறியா, விட்ட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கஃப்கா குத்துன குத்துல அந்த கோர் சல்லி சல்லியா நொறுங்கி போயிடும். அந்த அட்டாக்கு சும்மா வெறித்தனமான அட்டாக்கா இருக்கும். அவ்வளவுதான், அந்த கோர் அழிஞ்சதுல அந்த கைஜு நம்பர் 1 அப்படியே அழிஞ்சு போயிடும். அப்படி அழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கஃப்கா அந்த கைஜு நம்பர் மேலேயே அப்படி விழுந்துருவான். அப்படி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அப்படி இருப்பான் பாருங்க. அவ்வளோதான், நான் ஜெயிச்சிட்டேன், இப்போ நான் சாக போகிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு சாகிறத பற்றி கவலையே இல்லை, நான் இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டேன், மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டேன், நான் போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அங்கே இசையை வந்துட்டு இல்லை நான் உன்னை அப்படி போக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ என்னையா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, என் மனசுக்குள்ளே நீங்கள் என்னையா பண்ணுறீங்க அப்படி சாக்காயிட்டு சாரி கேப்டன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அப்போ இது வரைக்கும் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள இருந்த முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவனோட உடம்பு விட்டு அப்படி நிம்மதியாக பறந்து போயிடும். அதை பார்த்து நம்ம ஹீரோ எல்லாமே இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கும்போது இசையவும் இது எல்லாமே ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கஃப்காவும் அவ்வளோதான் நம்ம சாக போகிறோமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம கேப்டன் சொல்லுவார், இல்லை இந்த உலகத்துக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் தேவை, என்னோட உடம்பை இதுக்கப்புறம் என்னால் யூஸ் பண்ண முடியாது, நான் செத்து போயிட்டேன், ஒரு மான்ஸ்டரோட அங்கமாகவே மாறிட்டேன், ஆனால் என்னோட இதயம் இன்னும் என்கிட்ட தான் இருக்குது, அதை நீ வச்சுக்க அப்படின்னு வைஸ் கேப்டன் டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட அவரோட இதயத்தை கொடுத்துருவாரு. அப்புறம் நம்ம கேப்டனோட ஹார்ட் நம்ம ஹீரோக்கு வந்த உடனே அந்த கைஜு நம்பர் 1 மேலே இருந்தவர் அப்படியே கீழே விழுவார் பாருங்க. அதை பார்த்துட்டு கஃப்கா அப்படின்னு கத்திட்டு இருப்பா கிக்கரு. அப்போ நம்ம ரெனோ ஹல்க் எப்படி அயன்மேனை பறந்து போய் பிடிப்பாரோ அதே மாதிரி ரெனோவும் நம்ம ஹீரோவை அப்படி பிடிச்சி கீழே விடுவான் பாருங்க. அப்படி கீழே படுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கைஜு நம்பர் உருவத்திலிருந்து மனுஷ உருவத்துக்கு அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருப்பான். இந்த உலகத்தை மறுபடியும் காப்பாத்துறதுக்கு நம்ம ஹீரோ கஃப்கா உயிர் தெழுத போறான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல 4 மாசம் கழிச்சு கண்ணை முழிக்கிறான். நம்ம ஹீரோ கோமால இருந்திருக்காங்க. கண்ணை முழிச்சிட்டு டாக்டர் ஐயா எவ்வளவு நேரம் ஐயா நான் இங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லும்